சேனல்ல கீபோர்டை பத்தின ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த காலத்துல நம்ம கம்ப்யூட்டருங்கிறது ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதை தவிர்த்து நம்ம எந்த விஷயமே பண்ண முடியாது. இந்த அளவுக்கு இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு நம்ம லைஃப். சோ இந்த கம்ப்யூட்டர் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றதுனால அந்த கீபோர்டுங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம். அந்த கீபோர்டு மூலியமா தான் நம்ம அந்த சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த கீபோர்டை எவ்வளவு நம்ம ஃபாஸ்டா டைப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான நம்மளோட கீபோர்ட் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வீடியோ தான் இது. சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நான் தான் ஈஸ்வர் சுந்தரம். நம்ம சேனல்ல செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ், vlogging இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைப்ரைட்டிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கதை எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1840ல. அப்போ டைப்ரைட்டிங் ஸ்டார்ட் ஆன டயத்துல கீபோர்ட்ல டைப்ரைட்டிங் இருந்துச்சு. கீபோர்ட்லன்னா நம்ம பியானோ வாசிப்போம்ல, இந்த ஒயிட் கீ, பிளாக் கீ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல ABCD அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது வந்து எவால்வ் ஆக அவங்க வந்து கீபோர்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே போனாங்க. அப்பயும் வந்து ABCD தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து டைப்ரைட்டிங் முன்னாடி இருந்ததுலாம் ஃபுல்லா வந்து மெக்கானிக்கல் டைப்ரைட்டிங். ஸோ மெக்கானிக்கலா இருக்கிறதுனால நிறைய இஷ்யூஸ் வந்து ABCD வரிசையா இருந்ததுனால வந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி அந்த மெக்கானிக்கல் இஷ்யூ வராம இருக்கிறதுக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் அந்த குவார்டிங்கிற கீபோர்டு வந்துச்சு. அந்த கீபோர்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா QWERTY குவார்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த கீபோர்ட் பேரு குவார்டின்னு இருக்கு. இந்த கதை முடிஞ்சது 1890ல. பட் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ற இந்த எலக்ட்ரானிக் கீபோர்டு வந்த அப்புறம் கூட அந்த டைப் ரைட்டிங்ல இருந்து மாறினவங்களுக்கு இந்த கீபோர்டு அடாப்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு இந்த கீபோர்டும் அந்த குவார்டி கீபோர்டாவே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அந்த குவார்டி கீபோர்டு நம்மளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் முன்னாடி நினைச்சிருந்துருக்கலாம், ஏன் ABCDன்னு வரிசையா இல்ல, நிறைய இடத்துல மிஸ் மேட்சா இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை இதுதான். சரி வாங்க நம்ம அந்த டைப் ரைட்டிங் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது 10 ஃபாஸ்ட் ஃபிங்கர்ஸ். நமக்கு ஆல்ரெடி டைப் ரைட்டிங் பண்றதுக்கு தெரியலாம். எப்படின்னா ஒரு கீயா ஒன்னொன்னா பிரஸ் பண்ணிட்டு அப்படியே இருப்போம். நம்ம ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வெப்சைட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்பீட்ல இருக்கோம் அப்படிங்கறத பாத்திரலாம். அப்பதான் நம்ம எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டைப்பிங் டெஸ்ட் பண்ணிட்டு இதுல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டைப் பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே. இதை கீழே பார்க்காம நம்ம எல்லா ஃபிங்கரையும் வச்சு மேக்ஸிமம் தப்பானாலும் பரவாயில்ல எவ்வளவு வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒரு ஆவரேஜான 45 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து டைப் பண்ணுவாங்க. நம்மளோட டார்கெட் வந்து என்னன்னா ஒரு 50-60 அபோவ் டைப் பண்றது தான் நம்மளோட டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நம்ம அதுக்கு பண்ணாம இருக்கிறதுக்கு கீபோர்டை நம்ம பார்க்காம டைப் பண்ணணும். செகண்ட் விஷயம் கீனை பார்த்துட்டே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து அதுக்கு பழகணும். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு ஒரு கீயா நம்ம டைப் பண்ணிட்டே இருந்தோம். வீட்டில் இருந்துகிட்டே பண்றதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வெப்சைட் 10 ஃபாஸ்ட் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு எவ்வளவு வேர்ட்ஸ் பெர் மினிட்ல இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் ஒன் Keybr.com. இந்த Keybr.com வந்து ரொம்பவே செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு 6 லெட்டர்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருவாங்க. ENITRL. இதுல இருக்க வேர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம டைப் பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற கீபோர்ட் மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஃபிங்கர்னா இந்த ஃபிங்கர்ல இருக்கிற கீழே இருக்கிற கீபோர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர்ஸுக்கும் ஒன்னு இருக்கு. ஸோ அதை மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். இதுக்கப்புறம் இந்த Keybr.comல இருக்கிறத நம்ம பண்ணலாம். பார்க்காம டைப் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். நம்ம ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணிட்டு அதுல இருக்கிறபடி எல்லாத்தையும் பண்ணலாம். இது ஈஸி தான். ஏன்னா வந்து 5 லெட்டர்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். தப்பா இருந்துச்சுன்னா அது சொல்லிடும் தப்பா பண்றீங்க அப்படின்னு. ஸோ இதுல இருக்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே பண்ற மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க முடியும். இந்த மாதிரி டெய்லியும் வந்து இந்த ஃபுல் வேர்ட்ஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்பதான் வந்து இந்த டார்கெட்டை முடிக்க முடியும். அப்பதான் போக நம்மளோட டைப் ரைட்டிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ டெய்லி இதை ஒரு 1/2 hour வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் மினிமம். அன்லாக் ஆயிருக்கிற கீஸ் வந்து ENITRL. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதுல இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிற வரைக்கும் வந்துடும். இப்போ நான் EA இருந்தா அப்படின்னா லாஸ்ட் ஸ்பீடு வந்து 49 வேர்ட்ஸ் பெர் மினிட் பண்ணிருக்கேன். அது என்ன இருந்தா 53, ஐயா இருந்தா 52, டியா இருந்தா 31. எனக்கு டீல வந்து அதிகமா கவனம் தேவை அப்படிங்கறதுல தெரியுது. ஆரா இருந்தா 57, எல்லா இருந்தா 38 வேர்ட்ஸ் பெர் மினிட். இந்த வெப்சைட்ல வந்து நம்ம டெய்லி 30 மினிட்ஸ் ஃபாலோ பண்றதுக்கான டார்கெட் ப்ராக்ரஸ் எல்லாமே காட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ENITRL இது மட்டும் அன்லாக் இருக்கு. 26 லெட்டரும் கொஞ்சம் கொஞ்சமா அன்லாக் ஆகும். நம்ம வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ண நம்ம கரண்ட் ஸ்பீடு எவ்வளவு, நம்ம இன்னும் எவ்வளவு டெவலப் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் காட்டும்.
இந்த 2 வெப்சைட்டை நீங்க டெய்லி யூஸ் பண்ணாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கீபோர்ட் பெர்ஃபார்மன்ஸ், டைப்பிங் ஸ்பீடு எல்லாமே நிறைய மாற ஆரம்பிச்சிடும். இது எனக்கு பர்சனலாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம், நான் ஷேர் பண்றேன். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் மீட் பண்றேன். பை ஃப்ரம் ஈஸ்வர். பை டாட்டா.